Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கணும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கும் உங்க கூட எரேமியா தீர்க்கதரிசி பற்றியும் அந்த புத்தகத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியோட காலத்தை நம்ம பார்க்கும்போது நிறைய அழிவுகள் இருந்தது, நிறைய போர் இருந்தது, ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் நிரம்பின ஒரு காலகட்டமாக அது இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்துலதான் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்து தம் ஜனத்துக்கு எச்சரிப்பின் செய்தியை மட்டும் அல்லாம அவங்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலின் செய்திகளையும் கொடுத்து கொண்டிருந்தாரு. A message of hope, healing and restoration. இந்த துன்பங்கள் நேரத்திலும் கர்த்தருடைய அன்பு, அவருடைய இரக்கம், மீட்பு இது எல்லாம் நம்மை நோக்கி இருப்பதை எரேமியா வலியுறுத்துகிறார். முதலாவது, தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்த பொழுது அவருக்கு எதிர்ப்பும் வலியும் இருந்தது. இந்த எதிர்ப்பும் வலியும் இருக்கும் பொழுது அவர் பேசுவதை நிறுத்த நினைத்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள எரியும் நெருப்பாக இருந்தது. ஜெரேமியா சாப்டர் 20 verse 9 இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைந்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இந்த வசனத்திலிருந்து எரேமியா கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, தேவனோடு நம்ம நெருக்கமா இருக்கும் பொழுது தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவனுடைய அன்பையும் நம்மளால பகிர்ந்து கொள்ளாம இருக்கவே முடியாது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. எரேமியா அடிக்கடி ஒரு உண்மையை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரு. அதாவது ஒரு மக்கள் அவங்க பாவத்துல விழுவதற்கான முக்கியமான ஒரு காரணத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க இருதயம் அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த வசனம் நமக்கு என்ன நினைவூட்டுதுன்னா, நமக்கு வெளிப்புறமான ஒரு மாற்றத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு உள்ளான மாற்றம் தேவை என்பதை நம்ம இங்கிருந்து தெரிந்து கொள்ள முடியுது. இந்த உள்ளான மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆவியானவரை நம்ம அழைக்கணும். நம்ம வாழ்க்கையில அவரை தேடும் போது நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் குயவனாக இருக்கிறார், நாம் அவருடைய களிமண்ணாக இருக்கிறோம். எரேமியா 18 கர்த்தர் எரேமியாவை ஒரு குயவனை பார்க்கும்படி அனுப்புகிறார். அந்த குயவன் வடிவமைத்த பாத்திரம் கெட்டு போனதாக இருந்தது. மீண்டுமாக அந்த குயவன் பாத்திரத்தை வடிவமைக்கிறான். எரேமியா 18:6 இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உடைந்து போனதாக இருந்தாலும் கர்த்தர் அதை அழகாக உருவாக்குகிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். எரேமியாவின் வாழ்க்கை நமக்கு பல உண்மைகளை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது, தேவனால் மாத்திரம் நம் இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். மூன்றாவது, நம்ம அவர் கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையை அழகாக அவர் வடிவமைக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். நம்ம துன்ப நேரங்கள்ல கூட அவர் நம்மை மறப்பது இல்லை. அவர் நம்மோடு இருக்கிறாரு. நம்மை மாற்ற அவர் தயாராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும். See you in the next video. Keep praying, stay blessed. Thank you.